ஆமாம் தோழர். இந்த கேள்வி எனக்குள்ள உண்டு. அதனால தான் நம்ம தோழர் கூட அந்த கேள்வியை கேட்டார். இந்த சொத்து என்ன ஆனது? எப்படி இருந்தது? அப்படிங்கிற கேள்வி அவர் முன்வச்சதுக்கான காரணமும் அதுதான். இதுக்கு பெருசா பதில் இல்ல. ஆனா சில விளக்கங்கள் உண்டு. அதாவது இவரு தான தர்மம் செஞ்சாரு, சொந்தக்காரங்களுக்கு குடுத்தாரு, அப்படிங்கிற மாரி கதைகள சொல்லுவாங்க. ஆனா, மத்த ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது இவருகிட்டருந்து வாங்கி தின்ன மாரி எங்கேயுமே இல்ல. அதாவது இவங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லக்கூடியது வந்து அபு தாலிபு, அபு ஜஹலு இந்த மாரி ஆட்கள் தான். இவரோட சொந்தக்காரங்க. ஆனா, இவங்க யாருமே இவருடைய சொத்த வாங்கி தின்ன மாரி எங்கேயுமே இல்ல. ஆனா, இவரு யாருக்கு குடுத்தாரு அந்த சொத்த? இதிலிருந்து எனக்குள்ள சில கேள்விகள் உருவாகுது. என்னன்னா, உண்மையிலே கதிஜா பெரும் பணக்காரர் தானா? முகமது தேடி வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? இப்படிங்கிற கேள்வி வருது. அல்லது இது எல்லாமே வந்து பிற்காலத்தில் முகமதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக மூமின்களாக அவங்க மனம் போல் சேர்த்துக்கிட்ட கதைகளா இதெல்லாம்? கரெக்டாக சொன்னீங்க. நாம் இங்கே பதிலை தேடுறோம், ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் கேள்விகள் மட்டும்தான் மிஞ்சுது. ஒன்றுக்குன்னு பதிலை தேடினா நம்மளுக்கு 10 கேள்விகள் கிடைக்கிது. இப்போ நீங்கள் சொல்கிறதுலேருந்து கற்பனையாக உண்மையாக, அதாவது பொய்யான இட்டு கட்டப்பட்டதா உண்மையாக, ரெண்டுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம பொய் பக்கம் போக வேண்டாமே, உண்மையாகவே எடுத்துக்குவோம். ஏண்டாக்கா பல காலமாக வந்து இதை வந்து மக்கள் உண்மைன்றே நம்புகிறாங்க. அந்த உண்மையே உண்மையாக இல்லை, இதுதான் முக்கியம். உண்மைங்கிறதே உண்மையாக இல்லை. ஏண்டாக்கா முகம்மது தர்மம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, பொருளாதாரம் மட்டுமல்ல, பணமாக கொடுக்கறதாகவோ தானியமாக கொடுக்கறதாகவோ வெவ்வேறு வகையில் தன்னை தானம் செய்கிறதாகவோ இதெல்லாம் கூட தர்மம் மட்டுமல்ல. அறிவுரை சொல்கிறாங்கல்ல, ஒரு ஹதீஸ் அறிவிக்குது, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. இப்போ ஒழுவு செய்கிறதுக்கு முகம்மது சொல்லி கொடுத்தாருனாக்கா அதை கூட தர்மங்கிறானுங்க. ஸோ இந்த இடத்துல தான் ஒரு சிக்கலை உருவாக்குறானுங்க. பொருளாதார தர்மம் மட்டும் அல்ல, சும்மா சொன்னாலும் அது தர்மம், முகம்மதுக்கு மட்டும் அது ஸ்பெஷல், இப்படி ஒரு கேட்டகரி இருக்குது. இப்போ கதிஜாவுடைய சொத்தை யாருக்கு கொடுத்தாருனாக்கா ரொம்ப சிம்பிள். கூட யார் சுற்றிக்கிட்டே இருந்தா ஒரு அல்லக்கை? எஸ், அபூபக்கர். அப்போ ஆரம்பத்துலேருந்தே இவங்க இருந்ததுனால இவங்களை தன்னை தக்க வைக்கிறதுக்காகவும் ஹிஜ்ரத்துக்கு புறப்படுறப்ப தனக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டம் சேரணுங்கிறதுக்காகவும் அரசியல்படுத்தப்பட்டதுக்கு கதிஜாவின் சொத்து முழுக்க முழுக்க பயன்பட்டது. ஆனால் முகமது தன்னை தக்க வைக்கிறதுக்கும் தன்னிடம் இருப்பவர்களை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஒரு யுக்தியை பயன்படுத்தினார். அதுதான் வந்து ஹனி ட்ராப். இது வந்து உளவுத்துறை, அரசியல், இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் இது இன்றைக்கும் உயிரோடு இருக்குது. அன்னைக்கு முகம்மதுடைய ரகசியமாக தான் வச்சுருந்தார். அப்போ தான் இந்த ஹனி ட்ராப்புங்கிறத அவர் பயன்படுத்துகிறார். அதுவும் 2 வகையில். ஒன்று, தன்னுடைய மகள்களை மனம் முடிச்சு கொடுக்குறாரு. அதாவது 4 மகள்களையும் மனம் முடிச்சு கொடுக்குறாரு. அது முக்கியமான ஆட்களுக்கு. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா உமருடைய வருகைக்கு பிறகு தான் முகம்மதால் வந்து வெளிப்படையாக எதுவுமே செய்ய முடியுது, அது வரைக்கும் இல்லை. அப்போ இந்த இடத்துல முகம்மது அந்த மாதிரி இருந்தப்ப இவர் மகளை கொடுத்து அவரை தன் வசப்படுத்திடுறார். அலியை தன் வசப்படுத்திக்கிறார், உஸ்மானை தன் வசப்படுத்திக்கிறார். இவங்க தான் முக்கியம். இவங்க தான் பின்னாடி ஆட்சியாளராகவும் வர்றாங்க. அதே மாதிரி வந்து அபூபக்கரை தக்க வச்சுக்கிறதுக்கு அவருடைய கடைசி மகள் இவர் மனம் முடிச்சுக்கிறார். இது அல்லாமல் வெவ்வேறு பெண்களையும், குறைஷிகள்லேருந்து, யூதர்கள்லேருந்து, கிறிஸ்துவர்கள்லேருந்து, இதே மாதிரி பலரையும் வந்து இவர் தக்க வைக்கிறார் பெண்கள் மூலமாக. ஏன்னாக்கா ஒரு பெண்களை உள்ளக்க எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அதன் மூலமாக நிறையா அரசியல் படுத்துறதுக்கான உள்கட்ட வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை முகம்மது ரொம்ப சூட்சமமாக பண்ணிக்கிட்டார். மோமின்கள் வந்து எப்போவுமே 1400 வருஷத்துக்கு முன்னாடி குரான் சொல்லிடுச்சு, எங்கள் தலைவர் முகமது போதிச்சிட்டார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த ஹனி ட்ராப் வாரத்தையும் அவர் தான் போதிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால், ஹனி ட்ராப்புக்கு பொதுவான விளக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா,
அதாவது இந்த பெண்களுடைய அந்த கவர்ச்சியை அல்லது வேறு ஏதாவது கவர்ச்சியான விஷயங்களை பயன்படுத்தி பொய்யா பயன்படுத்தி அவங்க வேணுங்கிற தகவல் அல்லது காரியத்தை சாதிக்கிறது தான். அப்படி பார்க்கும்போது முகமதுக்கு மாரியத்துல் கிப்தியா அப்படின்னு சொல்லி ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. இது ஒரு வகையான காரியம் சாதிக்கிறதுக்காக அந்த மன்னர் கொடுத்த பரிசு தான். அதே போல் முகமது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சொர்க்கத்தில் வந்து ஹூர்லீன்கள் இருப்பாங்க, அது இருக்கும் இது இருக்குன்னு சொல்லி போட்டு இவங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு திட்டங்களை போதிச்சு அந்த முட்டாள் மக்களை எல்லாமே வந்து தன்வசப்படுத்தினார். இது நம்ம தலைப்புக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் இதை சொல்லிவிட்டு நம்ம கடந்துருவோம். பேசும்போது நீங்கள் சொன்னீங்க அவருடைய சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கலாம், யாராவது உமர், அலி, உஸ்மான் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஆகிருக்கலாம் அப்படின்னு. ஆனால் நம்ம ஹதீஸ் நடுகளில் எங்கே பார்த்தாலும் சரி அபூபக்கரும் உஸ்மானும் இஸ்லாமுக்காக அவருடைய வாரி கொடுத்தாங்க, அவங்களோட செல்வங்களெல்லாம் இதுக்காக தான் கொடுத்தாங்க அப்படின்னு இருக்குது. இதில் எது கரெக்டு? ஆமாம், இது ஒரு முக்கியமான கேள்வி. முகம்மதை தவிர மற்றவங்க எல்லாரும் செல்வம் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. இதை நான் எப்படி பார்க்குறேன்டாக்கா, இப்போ நாங்கள் ஒரு காலத்தில் இந்த ஜமாத்தில் இறங்கி வேலை செய்கிறப்ப வசூல் பண்ணுவோம். வசூல் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோண்டாக்கா, கற்பனையாக ஒரு பேரை போட்டுக்குவோம். அப்துல் காதர் 1000 ரூபாய் அப்படின்ட்டு போட்டுக்குவோம். ஒரு 2-3 பக்கம் கழிச்சு மீரா மெய்தீன் 5000 ரூபாய் அப்படின்ட்டு போட்டுக்குவோம். அதே மாதிரி 100, 50 இந்த மாதிரிலாம் போட்டிருப்போம். ஒரு உதாரணம். ஏன் அப்படி ஃபஸ்ட்டு இடத்துல போட்டிருப்போம் அப்படின்டாக்கா, அதை காட்டி தான் வசூல் பண்ணுவோம். அப்போ வசூல் பண்ணுறப்ப மேலே இருக்கிற தொகை பெரிய தொகையாக இருக்கிறப்ப நபருக்கு தகுந்த மாதிரி வச்சுக்குவோம். இதை ஒரு 2-3 புக்கு போட்டுக்குவோம். விஐபிகிட்ட போகிறப்ப அதுக்குன்னு ஒருத்தவங்க ஒரு குரூப் போகும், நார்மலாக போகிறப்போ ஒரு குரூப் போகும். அங்கே வந்து 10, 20, 50, 100 இந்த மாதிரி போய்கிட்டு. இந்த விஐபிகிட்ட போகிறப்ப இப்படி ஒரு போட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊர் பேரை போட்டுக்கிட்டு எடுத்து வச்சுக்குவோம். சில இடத்துல என்ன பண்ணுவோண்டாக்கா, ரொம்ப முக்கியமான இடத்துல போகிறப்ப பெயர் குறிப்பிடாத அல்லாவுக்காக அப்படின்னு போட்டு அதில் ஒரு பெரிய அமௌண்ட்டை போட்டு வச்சுக்குவோம். ஏன் இப்படி கொண்டு போகிறதுனாக்கா, இப்படி கொண்டு போய் அவன்கிட்டேருந்து வசூல் வாங்குறது. அதாவது ஏற்கனவே அந்த அமௌண்ட்டு கையில் இருக்காது, இப்படி ஒன்று காட்டி அமௌண்ட்டை வாங்குறது. அந்த மாதிரி அபூபக்கர் செய்தார், உஸ்மான் கொட்டினார், பெண்கள் எல்லாம் தங்க நகைகளை கொட்டினார்கள் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த ரத்தங்க கிசா வாங்குற மாதிரி ஒரு மேஜிக் நடக்கும்ல, அவங்களால வந்து அவங்களே எடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கொட்டை உருட்டுறதுன்னு இருக்கும், இந்த சூது மாதிரி நடக்கும், அவங்க ஆளை வச்சே அவங்க பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு யுக்தியை முகம்மது பண்ணி மக்கள்கிட்டேருந்து திரள் நிதி வசூல் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறையா. அதாவது இவ்வளோ பேர் கொடுத்துருக்குறாங்க, இப்படிப்பட்டவங்களாம் கொடுத்துருக்காங்க, நாம் கொடுக்கலன்னா நல்லா இருக்காதுங்கிற ஒரு உளவியல் தாக்கத்தை தர்றது. அதே மாதிரி பெரிய பணக்காரங்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நாம் வந்து 100, 200 எழுத முடியுமா? அதனால் அவரே 5000, 10,000 எழுதியிருக்கும் போது நாம் கூடுதலாக எழுதணும்ல அப்படின்னு ஒரு உளவியல் தாக்கத்தை தர வச்சு, அப்படின்னு ஒரு உளவியல் தாக்கத்தை தந்து நிறைய எழுத வைக்கிறது. இது நல்ல தந்திரமாக இருக்க, இது எனக்கு இவ்வளோ நாளும் தெரியாத. தோழர் அபுலஹப், நீங்கள் சொன்னதை வந்து மறுக்கிறதுக்கில்ல. சொன்ன இதே கோணத்தில் நம்ம முகமது கதீஜாவுடைய ஸ்டோரியை பார்த்தோம்னா அதில் வேறு சில விஷயங்கள் வந்து நமக்கு பிடிபடும். சில்வ சீமாட்டியாக இருந்த கதீஜா அம்மையார் ஓட்டாண்டியாக இருந்த முகமதுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி நீங்களும் ஓட்டாண்டி முஸ்லீம்களுக்கு வாழ்வு கொடுங்கன்னு சொல்ல வராங்களா? நம்ம வந்து ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்காக கதீஜா வந்து பெரும் செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க, அவர் பணத்தை எல்லாம் வந்து முகமது தான தர்மம் பண்ணார், சரி யாரும் தான் தெரியல, பட் இருந்தாலும் தான தர்மம் பண்ணார் யாருக்கும் அப்படின்னு வச்சுட்டு இந்த ஆர்கியூமெண்ட்டை முன்னாடி கொண்டு போவோம். ஆமாம் தோழர், சரியாக சொன்னீங்க. அதாவது அல்லாஹுக்கு கடன் கொடுங்கிற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல, அதையும் இதோடு மேட்ச் பண்ணி பாருங்கள், என்ன கதை வருதுங்கிறது தெரியும். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஜக்காத்து முகம்மதுக்கு சாப்பிட அனுமதி இல்லை அப்படிம்பாங்க. சரிடா, கொடுக்க அனுமதி இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, அது கொடுக்கவும் அனுமதி இல்லை. ஜக்காத்து 2 பக்கமும் இல்லை. ஆனால் ஜக்காத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்குது. அப்போ பொருளாதாரத்தை எப்படி சுரண்டலாங்கிற இது ஒரு வகையான செயல்பாட்டில் இவங்க உருவாக்கி வச்சுக்கிறானுங்க. இன்றைக்கு வரைக்கும் அதை தான் ஓடிக்கிட்டு இருக்குது.
ம் சரி தோழர். ஆமாம், இதில் கதீஜாவுடைய செல்வத்தை முகம்மது பயன்படுத்தினார், அதாவது முதலீடு செய்தார். அதே மாதிரி அபூபக்கர் தான் செலவு பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. அவரும் ஒரு முதலீடு செய்தார். அதுக்கப்புறம் யார்? உஸ்மான் முதலீடு செய்தார், அதாவது செலவு பண்ணார், தர்மம் செய்தார். ஆனால் இவங்க எல்லாமே அதுக்கப்புறம் அதுலேருந்து ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் உருவாக்கிட்டாங்க. ஸோ இதெல்லாம் தர்மம் கிடையாது, ஒரு முதலீடு செய்து அதிகமான லாபம் அடைவது. இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்திருக்குது. அவங்க கட்டத்தில் மட்டும் அந்த ஃபஸ்ட்டு மூமெண்ட்டுன்னு இருக்குல்ல, அந்த மூமெண்ட் முழுக்க முழுக்க முதலீடு பண்ணிக்கிறாங்க, அறுவடை பண்ணிக்கிறாங்க. முதலீடு கொடுத்துக்கிறாங்க, அறுவடையை பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ. அதுக்கு அடுத்த கட்டத்தில் தான் அது அப்படியே விரிவடையுது. மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுறது மௌலவிகள் சாப்பிடுவது, மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுவது இமாம்கள் சாப்பிடுவது, மக்கள்கிட்டேருந்து வசூல் பண்ணுவது ஆட்சியாளர்கள் சாப்பிடுவது. இப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆமாம் தோழர், நீங்கள் சொல்கிறத மறுக்கிறதுக்கு இல்லை. இப்போது இந்த முதலீடு செய்து பலன் அனுபவிக்கிறதுன்னு ஒரு திட்டம் இருக்கு இல்லைங்களா, இதை எப்படி ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா நம்ம அதை பார்த்து தான் போயிட்டுருக்குறோம். நான் மறுபடியும் கதீஜா அம்மையாரோட மேட்ருக்கே வரேன். கதீஜா அம்மையாரை பற்றி சொல்லும்போது அவங்களுடைய இறுதி காலம் பயங்கர வறுமையில் இருந்ததாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்குன்னா, போத்திக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல போர்வை கிடையாது, கிழிசில் தான் போத்திக்கிட்டாங்க. அதாவது தலைக்கு போத்தினா காலுக்கு பத்தாது, காலுக்கு பார்த்தோன்னா தலைக்கு பத்தாது, இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வறுமையில் தான் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட அந்த அம்மா தன் கணவரை விட்டு கொடுக்காம தாங்கி பிடிச்சாங்க. இப்போது கதீஜா அம்மையாருக்கு ஏற்கனவே முந்தைய கணவர்களில் பிறந்த குழந்தைகள் உண்டு, முகமது கதீஜாவை இணைந்து உருவாக்கின குழந்தைகளும் உண்டு. இப்படி பெரிய குடும்பம் தான் அது. இப்போ அதாவது உணவுக்கே ரொம்ப சிரமப்படுற சூழ்நிலையிலையும் அந்த அம்மா கணவரை தாங்கி பிடிச்சாங்க. இவர் 40 வயசுக்கு முன்னாடி அந்த காலங்களில் நான் தொழில் எதையும் பார்க்காம நான் தியானம் பண்ணுறேன், உலகத்தை திருத்துறேன்னு சொல்லி மட்டும் மன உச்சியில் போய் உட்காந்துருக்கிறாரு. இந்த அம்மா நியாயமாக என்ன கேட்டிருக்குன்னு, ஏடா வேலைக்கு போகாமல் இப்படி இருக்கே, இத்தனை குழந்தைகள் இருக்குல்ல, இது சாப்பாடு கொடுக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டிருக்கணும். அந்த அம்மா அது கேட்கவே இல்லை. 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, குடும்ப வறுமையில் இருக்குது, முகமது வேலைக்கு போகாமல் பொறுப்பு இல்லாமல் மலை உச்சியில் போய் தியானம் பண்ணிகிட்ருக்கிறாரு அந்த இதில். அடுத்தது, இருக்கிற சொத்து எல்லாமே அழிஞ்சும் போயிருக்குது. இந்த அம்மா எதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? இதில் மறைஞ்சிருக்கிற உண்மை என்ன? அருமையான கேள்வி தோழர் தஜ்ஜால். ஒரு அறிவு சார்ந்த ஒரு பெண்மணி, ஜாஹிலியா காலத்திலேயே ஒரு அறிவு சார்ந்த பெண்மணியாக உள்ளவங்க, கணவனை தானே தேர்ந்தெடுக்கிற உரிமையை கொண்டவங்க, பெரிய வணிகத்தில் பெரிய பொருளாதாரத்தை ஈட்டி உள்ளவங்க, பணக்காரியாக உள்ளவங்க. அப்படிப்பட்டவங்க எப்படி முகம்மதை கண்டுக்காமல் இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த கேள்வி எளிதாக நம்ம புரிஞ்சிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், சில கணவர்களை மனைவிகள் நம்பிட்டாக்கா அவங்க அப்படியே இருப்பாங்க. தன்னுடைய தாலி கொடியெல்லாம் கழட்டி கொடுத்தது, நகையை கழட்டி கொடுத்த இப்படிப்பட்ட மனைவிகளெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். புருஷன் சொன்னதை பூரா நம்பிக்கிட்டு இருப்பாங்க, ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டான். அவன் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கதை சொல்லுவான், அந்த கதையெல்லாம் நம்பிக்கிட்டே அவங்க காலத்தை கழிச்சிருவாங்க. ஆனால் அறிவு சார்ந்தான் இருப்பாங்க, அவங்க கூட சம்பாதிப்பாங்க, எல்லாம் செஞ்சுக்குவாங்க, அவங்க தான் குடும்பத்தையெல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. புருஷங்காரன் ஒரு தாண்டி தோன்றித்தனமாக சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்படிப்பட்ட சூழல் தான் அங்கேயும். முகம்மது என்ன பண்ணுறாரு, கதீஜாவுடைய ஆன்மீக பலவீனத்தை புரிஞ்சுக்கிறாரு. அவங்களுக்கு ஆன்மீகத்து மேலே பெரிய தேடல் இருந்திருக்குது. அதனால தான் ஏதோ முகம்மது போர்த்துங்கன்னு வந்த உடனே அவங்க ஒரு ஷைத்தானாக இருக்கும், ஏதோ ஒரு கெட்ட ஆவியாக இருக்குன்னு அவங்க நம்பலை. அவங்கள கொண்டுகிட்டு போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வரக்காட்டை கொண்டு போய் கேட்குறாங்க. அந்த ஆள் இவர் நபி கிபின்லாம் சொன்ன உடனே முடிஞ்சிச்சு. அங்கே தான் அவங்க ஏமாற்றப்படுறாங்க. எனக்கு என்னமோ வரக்கானாவுக்களுக்கும் முகம்மதும் ஏற்கனவே பேசி வச்சுருப்பாங்களோன்னு கூட தோணுது. இப்போ இப்படி நம்பினதுனால ஜிப்ரீல் வர்றாரு, அவர் உனக்கு சலாம் சொல்கிறாரு, அப்படி இப்படிலான்னு அந்த ஆன்மீக உலகத்தில் நம்பிக்கையில் உள்ளவங்களுக்கு சரி புருஷன் சொன்னதை பொய்ன்னு நினைக்க மாட்டாங்கள்ல.
அந்த நம்பிக்கை தான் அவங்கள கொண்டு போய் கடைசி வரைக்கும் வறுமையில் தள்ளி இவ்வளவு இதுக்கு நோய்வாய்ப்பட்டு கடைசியில் போகிறேன். நோய்வாய்ப்பட்டதுக்கு அப்புறமும் முகமதுகிட்ட போய் கேட்குறதுனால எந்த பயனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏண்டாக்கா அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாரு. அப்போ அதுலேயே அவங்க மனம் வெம்பி இறந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. இதுதான் இந்த சூழலை வச்சு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு நல்ல மனுஷி ஒரு தவறான ஒரு பொய்யான நம்பிக்கையால் அவங்க இறந்துடுறாங்க. இது கதீஜாவுடைய வாழ்க்கை ஒரு படிப்பினை. இன்றைக்கு உள்ள சமூகத்துக்கும் ஆண் பெண் இருபாலருக்குமான படிப்பினை. ஒரு மதம் நம்மளை எப்படி நம்ப வைக்கும், நம்மளோட பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் அழிக்கும், எப்படியெல்லாம் நம்ம நாசம் செய்யப்படுவோங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு முக்கியமான சாட்சிகளாகவே இருக்குது. சாமியார் மனசுக்குள்ளார விரும்பி இருக்கிறாங்க, ஒன்றும் சொல்ல வழி இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய யுகங்கள். ஆனால் ஹதீஸ்கள் சொல்கிறது வேறு விஷயம். தியானம் பண்ண போன காலகட்டம் எதுவாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு யுகமாக பார்த்திங்கன்னா அவருடைய 38, 39, 40 இந்த மாதிரி வயசுகளில் அவர் போயிருக்கலாம். அந்த சமயத்தில் 40 வயசுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அப்போது கதீஜாமையாருடைய வயசு பார்த்திங்கன்னா ஒரு 55ஆவது இருந்திருக்கணும் இல்லையா? தியானம் பண்ண போனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும், இங்கேருந்து வீட்டு குடும்பத்தை கவனின்னு சொல்லாமல் அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிற சோத்து சட்டியும் தூக்கிட்டு மலை மேலே ஏறி இருக்காங்க. ஒரு வயசான பொம்பளை மலை மேலே ஏறி போகிறதுங்கிறது எவ்வளோ சிரமம்னு பாருங்கள். முகமதுடைய அந்த தியானத்துக்கு இந்த அம்மாவும் சப்போர்ட் பண்ணியிருக்குது. இதில் உண்டு. இவர் முகமதை பற்றி சொல்லும்போது அவர் இந்த மாதிரி தனிமையில் இருக்க விரும்பினார், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடலானார், இப்படின்னெல்லாம் அந்த நம்ம மூமெண்ட் சைட்லேருந்து உருட்டுவாங்க. அந்த சமயத்தில் என்ன வணக்க வழிபாடு, இவர் என்ன பண்ணிகிட்டு இருந்தார், அது என்ன வணக்கம்? ஏன்னா தொழுகையே அதுக்கப்புறமும் 10 வருஷம் கழிச்சு தான் தொழுகையே கடமையாகுது. அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அது என்ன வணக்க வழிபாடு? அந்த தியானத்தோட விளைவு. இவன் முகமது யாரையோ பார்த்தேன், என்னை கண்டுபிடிச்சாங்க, முத்தம் வச்சாங்க அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சோதனை வைக்கிறாங்க. அந்த சோதனைக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வராக பின் நௌஃபல்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. இந்த கதீஜா அம்மையார் செஞ்ச சோதனை பற்றி இப்ன் இசாக்கில் குறிப்பிடப்பட்டிருக்குது. நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அதே ஹதீஸ் தான். இவர் பயந்து நடுங்கி வீட்டுக்கு வர்றாரு, என்னை போர்த்தி விடுங்க, எனக்கு நடுக்கமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த அம்மா போர்த்தி விட்டுட்டு கேட்கும்போது எனக்கு காட்சிகள் தெரியுது, யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த அம்மா உடனே இருந்துட்டு ஒருவேளை நல்ல மழக்கா இருக்குமோ இல்லை கெட்ட ஏதாவது ஜின்னுகளாக இருக்குமோ அப்படின்னு தான் அந்த அம்மாவுக்கு ஒரு டவுட்டு. அதுக்காக தான் அந்த சோதனை செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவரை முகமதை கூப்பிட்டு தன்னோட தொடையில் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு இப்போ தெரியுதா பாரு அப்படின்னோடனே அவங்க பார்த்துட்டு ஆமாம் தெரியுது, இப்போ எனக்கு காட்சி தெரியுது அப்படின்னு முகமது சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆடையில் கொஞ்சம் விலக்கி விட்டுட்டு இப்போ பாருங்கள் தெரியுதா அப்படின்னு பார்க்கும்போது இல்லை எனக்கு தெரியல அப்படின்னோடனே உடனே அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆமாம் வந்தது நல்ல மலக்கு, அதனால தான் இந்த காட்சியை காணாமல் அது போயிடுச்சு, நீங்கள் நல்லது தான் கண்டிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இந்த செய்தியை கேட்டால் மூமெண்ட்களுக்கு டென்ஷன் ஆகும். இது எப்படி கதீஜா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு வந்தாங்க, நீங்கள் வேணுனே எங்கள் பேரில் அபாண்டம் சொல்லுறீங்க, இப்னு இசாக்கில் இருக்கிறதான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது மூமெண்ட்களை இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த நிகழ்வுகளை வச்சு பார்க்கும்போது நமக்கு சில கேள்விகள் வருது. ஒன்று, அந்த அம்மா எதுக்காக இப்படி சப்போர்ட் பண்ணணும், அந்த அம்மாவுடைய நோக்கம் என்ன? ஏன்னா இதுக்கப்புறம் நிறுத்தாமல் அவங்க போய் வராகா பின் நௌஃபல்கிட்டையும் கூட்டிகிட்டு போய் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்ச சோதனை அங்கீகரிக்கப்பட்ட சோதனையா? ரெண்டாவது கன்ஃபர்மேஷனுக்கு யார்கிட்ட போகிறாங்கன்னா வராகா பின் நௌஃபல்கிட்ட போகிறாங்க. ஆனால் அவர் கிறிஸ்துவராமா தோராவை பற்றி தெரியணும்லாம் இவங்க தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. ஏன் ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போய் இது கன்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை? வராகா பின் நௌஃபல் ஒரு சாதாரண கிறிஸ்தவர் மட்டும் இல்லை, அவருக்கு ஹீப்ரு லாங்குவேஜும் தெரியும், அரபியும் தெரியும். ஹீப்ருவில் இருக்கிற பைபிளை அரபிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுற அளவுக்கு ஞானம் இருக்கிற ஒரு அறிஞர் அவர். ஆனால் கதீஜா நேரடியாக அங்கே தான் கொண்டு போகிறாங்க. ஏன் கிறிஸ்தவர்கிட்ட கொண்டு போகணும்? நியாயமாக இவங்க போயிருக்க வேண்டிய இடம் மக்கள் இருக்கிற அந்த ஹுபல் சிலையோ லாத் மனாத் உசாகிட்டியில் போயிருக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய குலதெய்வம். அருமையான கேள்விகள் தோழர் தஞ்சார். ஒன்றும் ஈட்டி மாதிரி பாயுது. இப்னு இஷாக் மட்டுமல்ல, தபரி மட்டுமல்ல, நீங்கள் சொல்கிற ஹதீஸ் புகார்லேயும் இருக்குது. இந்த துணிகளை களைஞ்சி
உட்கார்றது, ஜிப்ரியல் வெட்கப்பட்டதுங்கிறது. இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த செய்திகள்லாம் முகம்மதுக்கும் கதீஜாவுக்கும் நடந்ததை ஆயிஷா அறிவிப்புலேருந்து தாங்க அதிகமாக வருது. அப்போ ஆயிஷாவுக்கு சொன்னது யார் அப்படின்னாக்கா முகம்மது சொன்ன செய்திகள்லாம் தான் வருத ஒழிய நமக்கு நேரடியாக கதீஜாலேருந்து பெறப்பட்ட தகவல்கள் அல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். ஏன் இதை சொல்லணுன்னாக்கா, இப்போ கதீஜா மேலே நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறோம்ல, இந்த சந்தேகத்தை நம்ம கதீஜா மேலே எழுப்பக்கூடாது. இதை எழுப்ப வேண்டிய இடம் முகம்மது கதீஜா நம்மளை இந்த அளவுக்கு மதித்தாங்க அப்படிங்கிற கதையை ஆயிஷா சொல்லணுன்னாக்கா, இப்போ கதீஜா மேலே நம்ம ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறோம்ல, இந்த சந்தேகத்தை நம்ம கதீஜா மேலே எழுப்பக்கூடாது. இதை எழுப்ப வேண்டிய இடம் முகம்மது கதீஜா நம்மளை இந்த அளவுக்கு மதித்தாங்க அப்படிங்கிற கதையை ஆயிஷாட்ட சொல்கிறாங்க. ஆயிஷாட்டேருந்து ஹதீஸுகளாக பரவுது. ஹதீஸுக்குள்ளே நான் போகலை. ஹதீஸுக்குள்ளே எக்கச்சக்கமான குழப்படிகள்லாம் இருக்குது. அது அறிவிப்பாளர் வரிசை சரியா, சனது சரியா, இது சரியா, அது சரியாங்கிறதுக்கெலாம் போகலை. அவங்க எப்படி நம்புகிறாங்களோ அவங்க நம்புகிற அடிப்படையிலேயே தான் நம்ம பேசணும். இப்போ இதை முகம்மது சொல்லித்தான் இந்த செய்தி வருது. இப்போ முகம்மது எப்படி சொல்லியிருப்பார்? தனக்கு சாதகமான செய்திகளை தானே ஆயிஷாட்ட சொல்லியிருப்பார். தனக்கு பாதகமான செய்தியை சொல்லியிருக்க மாட்டார். இப்போ கதீஜா கண்டித்ததாக கூட இருக்கலாம் நிறையா செய்திகள், ஆனால் அதெல்லாம் வெளியே வராது. வெளியே வந்த செய்தியிலேருந்து பார்க்குறோம். அப்போ வெளியே வந்த செய்திகளையும் இந்த மாதிரி செய்தி இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள, ஏன் இவங்க விட்டுருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. நிறையா கண்டித்து கூட இருக்கலாம். ஏண்டாக்கா அவர் புருஷன் மட்டும் இல்லை, அவர் ஒரு முந்தைய பணியாளர், ஒரு வேலை செய்கிறவர் தான் புருஷனை ஆக்கிக்கிறாங்க. இது இப்போ பேசணும்னாக்கா அது கூட அரசியலாக மாறிடும். ஒரு வேலைக்கு வர்றாங்க, தொழிலில் இருக்கிறாங்க, பணி செய்கிறாங்க, அவர் சரியாக இருக்கிறாருங்கிறதுனால 3வது கணவனாக திருமணம் செய்கிறாங்க. இந்த புள்ளியிலேருந்து தான் வருது. அதனால் ஒரு பணியாளருங்கிற அடிப்படையில் முகம்மது அதிகமாக கண்டிச்சிருக்க முடியும். ஆனால் கண்டித்த செய்தியை முகம்மது சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் சொல்லியிருப்பார். ஏன்டாக்கா கதீஜா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறையா கேள்விக்கு பதில் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, முகம்மது எதை வணங்கினார், என்ன வணங்கினார்? முகம்மது சொன்னாரா? ஹீரா குகையில் வணங்குறத விட்டுடுவோம். அவர் சிலை உள்ள காபாலையே வணங்கியிருக்கிறார். அப்போ சிலை உள்ள காபாலை எந்த சிலையை நோக்கி வணங்கினார் என்கிற கேள்வி இல்லை. என்ன நினச்சிக்கிறாங்கண்டாக்கா, காபாக்கு இன்றைக்கி இருக்கிற மாதிரி காபா மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. அப்படி இல்லை. கௌபாக்குள்ளே வணங்கினாரா, கௌபாக்கு ஓரத்தில் நின்று வணங்கினாரா, எங்கே நின்று வணங்கினார், எப்படி வணங்கினாலும் அது உள்ளகம் முழுக்க சிலை தான் இருக்குது. அப்போ கௌபாக்குள்ளே ஒரு ஹீரா குகையில் வணங்கியிருந்தாருந்தா கூட சரி, ஆழ்ந்த தியானம் வணங்கியிருக்கிறாங்களாம். 360 சிலைகள் சுற்றிலும் இருக்கிறப்ப அதை பார்த்து வணங்கினாண்டால ஒரு சிலை வணக்கம் தான் பண்ணியிருக்கிறார். ஏன்னா அந்த சமூகத்தை சார்ந்து அவர் அதே மாதிரி தான் கொண்டிருக்காரு. நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி தான் ஒரு ஹூபல் சிலையை வணங்கிக்கிறாரு. கடைசியில் அந்த சிலை இல்லாததுனால இன்றைக்கி ஒரு அருவுருவம் மாதிரி வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கூட சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. கதீஜா, முகமது இவங்க 2 பேருமே இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது முகமது நபியாக இருக்க முன்னாடியும் கதீஜா அவங்க இஸ்லாமை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடியும் எந்த சமய நம்பிக்கையில் இருந்தாங்க. முகமதை கூட சப்பக்கட்டு கட்டுறதுக்கு ஏதாவது சில பதில்கள் உண்டு. ஆனால் கதீஜா அம்மையார் விஷயத்தை பொறுத்தளவு தெளிவான சில ஆதாரங்கள் ஹதீஸ்லேயே இருக்குது. ஏன்னா தன்னுடைய கணவருக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னோடனே அவங்க ரூடான சில மெத்தடுகளை ட்ரை பண்ணி தான் வந்தது மலக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போனது தெளிவான ஒரு கிறிஸ்தவர்கிட்ட தான். இங்கே தான் உதைக்குது. கதீஜா அப்புறம் வராகா பின் நௌஃபல் இவங்க 2 பேரும் மட்டும் வந்தது மலக்கு தான், இங்கே இறைவனோட தூதர் தான் சொல்லலைன்னா முகமது என்னவாயிருப்பார்? தச்சால் தோழர், அருமையான கேள்வி. இந்த கேள்வி எல்லா முஸ்லீம்களுக்கும் வந்திருக்க வேண்டிய கேள்வி. ஆனால் நிறையா பேருக்கு வந்திருக்கும். அதை மௌலவிகள் குழப்பியிருப்பாங்க. முகம்மது யாரை வணங்கினார், கதீஜா ஏன் அப்படி செய்யணும், வர்காஃபின் நஹ்வல் பற்றின செய்தி, இந்த 3 முக்கியமான புள்ளி.
இப்போ உதாரணத்துக்கு இப்படி நான் கேட்குறேன்னா, இப்போ கதீஜா வர்கா மேலே நம்பிக்கை இருந்துக்கிறாங்க. ஏன்னாக்கா சில பேர்ட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு மதமாக இருப்பாங்க, இன்னொரு சமய நம்பிக்கையை ஏற்றுக்குவாங்க. ஒரு யதார்த்தமாக நான் என் வாழ்நாளில் பார்த்த சில செய்திகளை சொல்கிறேன். முஸ்லீம்களில் அந்த காலத்தில், அதாவது நான்லாம் சிறு வயசாக இருக்கிறப்ப, அம்மை போட்டுட்டாக்கா மாரியம்மன் கோயிலில் போய் தண்ணி மந்திரிச்சு வாங்கி கொடுப்பாங்க, வேப்பிலை வாங்கி அடிப்பாங்க, இந்த பூசாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இந்த பழக்கம் முஸ்லீம்கள்கிட்ட இருந்துச்சு, அம்மைக்கு மட்டும் இருந்துச்சு. அதே மாதிரி இந்துக்கள்கிட்ட பார்த்திங்கனாக்கா குழந்தைக்கு ஏதாவது நார்மலாக ஒரு காய்ச்சல் ஜுரண்டாக்கா பள்ளிவாசல் மசூதிக்கு போய் அங்கே இந்த ஹவுல் தண்ணி எடுக்கிறது, தலையில் தடவிக்கிறது, அவர் இந்த இமாமா இருக்கிற ஹஜரத்துகள் ஓதி விடுறது, இப்படிப்பட்ட பழக்கங்கள் இருக்குது. இன்றைக்கும் அது இருக்குது, இன்றைக்கும் பார்க்கலாம். இன்றைக்கும் நிறைய பேர்ட்ட இதே மாதிரி மாற்று சமய நம்பிக்கைகள் வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை ஒரு பக்கம் வச்சுங்க. இப்போ கதீஜாங்கிறவங்க குறைஷி சமூகம்னு தான் அதில் சொல்லப்படுது, அதில் எந்த இது இல்லை. இவரை வரக்காக மட்டும் அவர் மதம் மாறிட்டார், அவரும் குறைஷி தான், அவர் மதம் மாறிட்டார், கிறிஸ்தவத்துக்கு மாறிட்டாருங்கிறது. இங்கே நம்ம முக்கியமான புள்ளி என்ன பார்க்கணுண்டாக்கா, மக்காலையும் மதீனாவிலேயோ கிறிஸ்தவ ஆலயங்கள் இருந்ததாக எந்த சான்றுமே இல்லை. ஏன்னா இது நம்ம பேச வேண்டிய ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. இன்னொரு இதெல்லாம் நம்ம தனியாக பேசுவோம். கிறிஸ்தவர்கள் மக்கால அதாவது மக்கால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் ரொம்ப கம்மியாக வாழ்ந்ததுக்கான தான் வாய்ப்பு தான் இருக்குது. மதீனாவில் அதிகமாக வாழ்ந்தாங்க அப்படின்ட்டு இருக்குது. அங்கே தான் இந்த விவாதம் அது இது இந்த மாதிரி கதைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவர்களுக்கான வழிபாட்டு தலம் இருந்துச்சா? இப்போ காபா சிலைகளை உடைச்சாரு, அந்த காபாவை கைப்பற்றினாருங்கிற மாதிரியா மதீனாவில் போய் கைபரில் போய் அங்கே கொள்ளடிச்சார், இங்கே கொள்ளடிச்சார், அதை பண்ணால் இதை பண்ணாருனாக்கா அந்த கிறிஸ்துவ ஆலயங்களை எதையாவது கைப்பற்றதா இருக்காண்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் தேடினாக்கா எதுவுமே இல்லை. இந்த பாயிண்ட் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம திருப்பி வர்கா பின்னாவுக்கு போவோம். இப்போ கதீஜா வர்றாங்க, அதாவது இன்னொரு சமய நம்பிக்கையில் அவங்க ஏற்றுக்கிறாங்க. அது இல்லாமல் அவர் ஒரு துறை மாதிரி இருக்கிறாரு, ரெண்டாவது உறவுக்காரர். இந்த மூணையும் கூட்டி கழித்து பார்க்குறப்ப இப்படி ஒரு அந்த நம்பிக்கை கதீஜாட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வர்கா பின் அவள்கிட்ட போன உடனே அவர் ஒரு வேளை இது ஷாத்தாண்டு சொல்லியிருந்தாக்கா முகமது ரெண்டுலாம் என்ன ஆயிருக்கும்? ஏன்னாக்கா வர்காங்கிறப்போ அந்த ஒரு பேஸ்மெண்ட், அந்த புள்ளியிலேருந்து தான் முகம்மது ஹீரா குகைக்கு போனது மெட்ரோ கிடையாது. அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓடி வர்றாரு, பயந்துடுறாரு. அப்போ ஒரு யாருமே ஒருத்தங்க பயந்தாக்கா அதுக்குன்னு ஒரு எதிர்வினை வரத்தான் செய்யும். ஒரு மனைவியாக இருக்கிறவங்க ஒரு பதப்பதைப்புலாம் ஏற்படும். இதெல்லாம் இயல்பு. இதெல்லாம் மேட்ரு. இது சாதாரண சம்பவமாக கூட கடந்து பிறக்கலாம். வர்கா இது சும்மா சாத்தான்ற இது தான், நான் ஜெபிச்சு விட்றேன்னு விட்டுருந்தாக்கா அது கடந்து போயிருக்கும். ஆனால் அந்த ஆள் தான் என்ன பண்ணுறான், நீ நபிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறான். இப்போ இங்கே தான் என்ன சந்தேகம் வருதுனாக்கா, வர்காவும் முகம்மதும் ஏற்கனவே பேசி வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? ஏன்னாக்கா குரானில் கூட ஒரு வசனம் வரும், அவர் வேறு மொழியை சார்ந்தவர், அவர் வேறு இவர் வேறுனா கூட ஒரு சப்ஜெக்ட் வரும். சரி, அதை விட்டுருக்கோம். இப்போ திருப்பி நம்ம கதீஜா பார்க்குறோம். கதீஜா யாரை வணங்கினாங்க? கதீஜா குறைச்சி சமூகத்தான் வழங்கியிருப்பாங்க, அதில் மாற்றுக்கருத்து இல்லை. அங்கே என்னென்னா வழிபட்டுருந்தாங்களோ அந்த வழிபாடு தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்களோட முகம்மதுடைய தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பாவை அதுதான் வணங்கிக்கிறாங்க. அவங்களும் உயர் குலத்தில் இருக்கிறதுனால இவங்களும் ஒரே குலம் வந்ததில் அப்படி தான் வழிபாடு இருந்திருக்கும். ஆனால் முகம்மது வணங்கினாரா அப்படிங்கிறப்ப தான் இங்கே இன்னொரு மேட்ரு உள்ளக்க நுழையுது. அதாவது பல தெய்வ வழிபாடு மக்கால இருந்துச்சு, யூத வழிபாடு இருந்துச்சு, கிறிஸ்தவர் வழிபாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அடுத்தது ஹனீஃபுங்கிறவங்க நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு காயை கொண்டாந்து வைக்கிறாங்க. சரி, ஹனீஃப் யார் வணங்கினாங்க? ஓரிரையை வணங்கினாங்க. எந்த ஓரிரை அப்படின்னாக்கா இங்கே பதில் இல்லை. அதாவது யூதர்களுடைய தான் ஓரிரை தான் அங்கே இருக்குங்க. அந்த ஓரிரையை வணங்கினதுக்காக எந்த விதமான சான்றும் இல்லை. அப்போ
வேறு ஒரு ஓரிரையை ஹனீஃபுகள் வணங்கியிருக்கிறாங்க. அவங்க எப்படி வணங்கினாங்க? இந்த கசி வழிபாடுனாக்கா அதுக்கு இயல்பாக சடங்கு கிடங்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. சாபியின்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ என்னடா பண்ணுனீங்க? என்ன தான் பண்ணுனீங்கன்னாக்கா பதில் இல்லை. ஒரு குகையில் போய் தவம் இருக்கிறாங்க. அவங்க எப்படி வணங்கினாங்க? எனக்கு சிலை வழிபாடுனாக்கா அதுக்கு இயல்பாக சடங்கு கிடங்கெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி இல்லை. சாபியின்களா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறாங்க. அப்போ என்னடா பண்ணுனீங்க? என்ன தான் பண்ணுனீங்கன்னாக்கா பதில் இல்லை. ஒரு குகையில் போய் தவம் இருக்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியல. இதெல்லாம் இங்கே ஏற்கனவே இந்திய மரபில் உள்ள கதைகள் தான். அப்போ என்ன வணங்குனீங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. இந்த ஹனீஃபு கதையை எடுத்து வச்சுக்கிட்டு முகம்மது வணங்கினார்னாக்கா அங்கேயும் பிரச்சனை. என்ன பிரச்சனை? அப்போ அங்கே இவர் ஹனீஃபுடைய கடவுள் யார், என்ன, அந்த கொள்கை என்னான்னு எதுவுமே இல்லை. இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்ராஹிமை சொல்கிறப்ப இப்ராஹிம் ஹனீஃபாக இருந்தார் அப்படின்னு ஒரு குர்ஆன் வசனம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது அவர் யூதராக இல்லை, கிறிஸ்தவராக இல்லை, ஹனீஃபாக இருந்தார். இப்போ மறுபடியும் உங்களுக்கு சிக்கல் வரும். ஹனீஃபாக இருந்தானாக்கா எந்த இறைவனை வணங்கினான்னு இருக்கும். இப்போ நம்ம இப்ராஹிம் கதைக்கு போகோன்னா அதை இன்னொரு இடத்துல வச்சுக்குவோம். இப்போ முகம்மது யாரை வணங்கினார்? இப்போ ஹனீஃபோட கடவுளை வணங்கினார்னாக்கா வணங்கலை. அவர் உண்மையிலேயே முகம்மது யாரையும் வணங்கலை, கடைசி வரைக்குமே யாரையும் வணங்கலை. அவர் தன்னை கடவுள்னு சொல்லாமல் தான் சொல்கிறத கடவுள்ன்றார். இதுதான் மேட்ரு. அந்த இடத்துல அவர் அரசியல் படுத்துறதுக்கு தன்னை கடவுள்னு சொல்லாமல் ரொம்ப டெக்னிக்கலாக தான் சொன்னது தான் கடவுள் அப்படின்றார். அதை எதிர்க்கிறவங்களுக்கு எதிராக போர் புரிச்சார். அதை ஏற்றுக்கிட்டவங்கள்ட்ட அவர் ரொம்ப கணக்காக தப்பிச்சுக்கிட்டார். அல்லாஹ் சோதிப்பான், அப்படி பண்ணுவான், இப்படி பண்ணுவான், இந்த அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துலையுமே தன்னுடைய தவறுன்னு காட்டிக்காமல் எல்லாத்தையுமே அல்லாஹ்வின் மேலே பழிய போட்டுட்டு எல்லா சுகத்தையும் அவர் அனுபவித்தார். கதீஜாமையார் குறைசிகர், நமக்கு அது நல்லா தெளிவாக தெரியும். அதனால் அந்த சார்ந்த கடவுள் வழிபாடுகளில் அவங்க இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்துவ நம்பிக்கை மேலே ஏதோ ஒரு பற்று இருந்திருக்குது. அதனால தான் ஹுபல்கிட்டேயோ லாத்து மலாத்து உஷாகிட்டேயோ போகாமல் ஒரு கிறிஸ்தவர்கிட்ட போகிறாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு நல்லா அபிப்பிராயமும் இருந்திருக்கு அந்த கிறிஸ்தவத்து மேலே. அடுத்த நபர் நம்ம வராக்கா. இந்த வராக்கா மட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி உன் மேலே பிடிச்சிருக்கிற சைத்தான் தானே, நான் ஓதி மதிச்சு விட்றேன், ஓடி போயிடும் ஃபோன் அனுப்பியிருந்தா இஸ்லாம்னு ஒரு மதமே இருந்திருக்காது இல்லையா? மக்களை பல தெய்வ வழிபாடு இருந்தது அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்றீங்க. நம்ம ஜாகிலிய காலத்தை பற்றி பேசும்போது மிஸ் ஆன ஒரு பாயிண்ட் இது. இந்த இடத்துல அது குறிப்பிட்டே ஆகணும். அதை முகமது யாரை குறிப்பிட்டு யாரை பார்த்து ஜாகிலியா மக்கள், அறியாமை மக்கள், முட்டாள் மக்கள் அப்படின்னு சொன்னாரோ, ஆனால் உண்மையிலே அவங்க ரொம்ப நல்லவங்க. பல தெய்வ வழிபாடு இருந்தது. அவங்க ஒரு காலத்துலேயும் மதச்சண்டை போட்டதே கிடையாது. இந்த மதத்து பேர்லேயும் கடவுள் பேர்லேயும் சண்டை செஞ்சது நான் நாகரிகத்தில் இருக்கிறதா பீத்திக்கிட்ட முகமதும் அவருடைய அல்லக்கைகளும் தான். கதீஜாவுடைய நடவடிக்கையே இதுக்கு சரியான உதாரணம். அவங்க நம்பிக்கை வேறு ஏதோ ஒன்று இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க போய் ஆலோசனை கேட்டது கிறிஸ்துவர்கிட்ட. அவர் சொன்ன கருத்தை இவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ள சமய நல்லிணக்கம் எப்படி இருந்திருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு செயலே சரியான உதாரணம். இப்போ நம்ம ஃபைனலாக இப்படி கன்க்ளூட் பண்ணலாம். கதீஜாவும் வரகா பின் நௌஃபலும் சேர்ந்து முகமதுங்கிற ஆளை ஸ்குரு வச்சு ஒரு புதிய சமய தலைவராக உருவாக்கியிருக்கிறாங்க. அதில் அவங்களுக்கு வேறு ஏதோ ஆதாயம் இருந்திருக்கலாம். ஏன்னா கணவருக்கு சரியான மரியாதை இல்லை அந்த சமுதாயத்தில். ஏன்னா முகமதை வெறும் பயிலாக பார்த்த சமுதாயத்தில் மரியாதை வேணும்னு ஒரு எதிர்பார்த்த ஒரு பெண்மணியோட செயலாக இது இருக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இஸ்லாம்ங்கிறது கிறிஸ்துவ மதத்துடைய நீட்சி தான். அதனால் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமை ஆதரிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் முகமதுடைய அடியார்கள் பிற்காலத்தில் உட்கார்ந்து கதைகளை புனைந்து வரலாற்றுடைய பக்கங்களை சொருகியிருக்கலாம்.
நான் சொன்ன இந்த 2வது காரணத்தை மூமின்கள்னால ஒரு காலத்துலையும் ஏற்றுக்க முடியாது. அவங்க என்ன இருந்தாலும் ஹதீஸ் கரெக்டு அப்படின்னு தான் நிற்பாங்க. ஓகே, அப்படியே இருங்க. அந்த ஹதீஸ் படி போனோம்னா இஸ்லாமுடைய ஃபவுண்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா கதீஜாவும் வரகா பின் நௌஃபலும் தான். ஆமாம் தோழர், நீங்கள் சொன்னது சரி. முகம்மதுடைய அந்த கால வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும், இல்லை கதீஜா வர்கா நாஃபல் இவங்க பண்ணின தில்லாலங்கடியாக இருக்கட்டும், எல்லாமே இஸ்லாத்தை உள்ளாக்க குழப்பத்திற்கு மேல் குழப்பத்தை தான் உருவாகிட்டுருக்குது. இதை பற்றி நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குது. வேறு வேறு தலைப்புகள் வர்றப்ப இந்த செய்திகளை நம்ம இன்னும் கூடுதலாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.